என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அம்மா முட்டை கொடுத்தேன், அம்மா முட்டை கொடுத்தேன். என் பிள்ளைய நானே கண் நிறைஞ்சு கொண்டு போய் நல்லவன் நம்பி கொண்டு போய் 3 மாசத்துக்கு பால் கொடுத்தேன். நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. காரணம், தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக அந்த பெண் பேசியிருந்த ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோவில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை அழுத குரலோடு அந்த பெண் பதிவிட்டிருந்தாங்க. இப்போ இதை பற்றி தான் நாம் ஒரு சின்ன உரையாடல் வச்சுருக்கோம். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். தற்கொலை எதற்குமே தீர்வு இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதான் இது பற்றி நம்மோடு உரையாடுவதற்காக மனநல ஆலோசகர் பேராசிரியர் பூர்ணச்சந்திரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். வணக்கம். நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. பல பேரும் பலவிதமாக அந்த ஆடியோ பற்றி கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. ஒன்று பெற்றவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துருந்துருக்கணும், இந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கணும், இப்படி பல விஷயங்கள், பல கருத்துகள் பகிரப்படுது. ஒரு மனநல ஆலோசகராக, ஒரு பேராசிரியராக இந்த ஆடியோவை கேட்ட உடனே உங்களுக்கு முதல்ல என்ன எண்ணம் தோணுது? தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது, இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, எங்கேயாவது ஏதாவது ஒரு தடவை இந்த மெசேஜை யாராவது ஒருத்தர் கேட்டு அதை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை தான். இது இதை காப்பாற்றிருக்க வேண்டிய ஒரு பொண்ணு உயிரிழந்துட்டாங்களே, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆடியோ மெசேஜ் இவ்வளோ நேரம் பேசி அந்த ஆடியோ மெசேஜில் கேட்டோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் அது சொல்கிற பலவித தகவல்களை வச்சு பார்க்கும்போது சமுதாயமாக சேர்ந்து நம்ம அதை கொண்டுட்டோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டாங்க. இது அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, இது ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, 2 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் கடந்து போகிறதா, அல்லது இது ஒரு சமுதாய பிரச்சனை அப்படிங்கிற கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அந்த சமுதாயன்றது எல்லாரும் தனி மனிதர்கள் சேர்ந்து உண்டாக்குறது தான் சமுதாயம். அப்போது அந்த பெண் பேசுகிற அந்த ஆடியோவில் பார்த்தா பல இடங்களில் அந்த 4 பேர் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்தார்கள், அதே மாதிரி அந்த சமூகமாக நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள், கல்யாணன்றது 1000 காலத்து பயிர், சகிச்சு போ, பொறுமையாக போ, இப்போ என்ன பண்ணுறது, இது நடந்துடுச்சு அப்படின்ற சில வாக்கியங்கள், அது ஒரு பல காலமாக நம்முள்ள இருக்கிறது. நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த சமுதாயமாக நம்ம ஒரு சில இதுவை பூத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த பெண் போராடுறாங்க. ஆனால் அவங்களால அது முடியல. அந்த முடியலன்னு அவங்க கைவிட்டாங்க இல்லையா, அது கைவிடுறது ரொம்ப சீக்கிரம் கைவிட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த இளம்பெண் பேசியிருந்த ஆடியோவில் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொன்னதாக ஒரு வாக்கியம் இடம்பெறுது. இதில் இந்த அனுசரிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை பெற்றோர்களுடைய அக்கறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, அல்லது ஒரு அலட்சியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இந்த அனுசரிப்பினுடைய அளவுகோல் என்ன? அனுசரிப்புன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அனுசரிக்கணும் அப்படின்றத எப்போவுமே சொல்லுவாங்க. புதுசாக கல்யாணம் ஆனால் என்ன சண்டை சச்சரவெல்லாம் வர்றதெல்லாம் அந்த முதல் 6 மாதத்துல தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹனிமூன் ஃபேஸு, ஒன்றுமே தெரியாது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இவர் இப்படி தான், இது இப்படி தான் அட்ஜஸ்ட் ஆகி இருந்துருவாங்கன்றுவாங்க. பட் அதுக்கு நடுவில் பலவித காரணங்கள் வரும்போது இதில் பிரச்சனை முதல்ல இருந்தே இது பிரச்சனையான திருமணம்னு எப்பவுமே நம்ம அந்த காலத்தில் இருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்த நம்ம முன் இருக்க முதியவர்கள் எல்லாம் பார்த்தா சில இடங்கள்ல இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க எப்படி அதை சமாளிச்சிருப்பாங்கன்னா பிரிஞ்சே இருப்பாங்க. பார்த்தா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வருவாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, திருப்பி அவர் அவர் ஊருக்கு போயிடுவாரு, இவங்க இங்கே இருப்பாங்க. கணவன் மனைவியே பிரிஞ்சுதான் இருப்பாங்க. ஆனால் அது டிவோர்ஸ் ஆகாது. பட் ஆனால் அது பிரிஞ்சே அப்படியே தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும். கல்யாணத்தப்போ பார்ப்பாங்க, கொள்வாங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அது ஒரு வகையான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தா அம்மா வீட்லயே இருப்பாங்க, இவரும் அம்மா வீட்டில் பார்த்து போவார், பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணம், குழந்தையோட பள்ளிக்கூடமோ இதோட பள்ளிக்கூடமோ, ஆனால் 2 பேரையும் ஒன்றா கணவன் மனைவியாக வச்சா பிரச்சனை வரும். ஆனால் அதே சமயத்தில் அவங்களாவே பிரிஞ்சுக்கவும் மனசு இருக்காது, ஏதோ இந்த பொருளாதார காரணங்களால் அப்படி இருப்பாங்க. ஸோ நிறைய இது இருக்கும்.
பட் ஆனா இந்த இதுல எதுல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதுல வந்து இது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்மா அப்பாவோட இருக்கலான்றது வந்து பெண்களுக்கு வந்து சமுதாயம் அவங்களுடைய அந்த 4 சுவர்களுக்குள்ள நடக்கக்கூடியதான். இப்ப இந்த பெண் சொல்றது வந்து என்னை வந்து ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இவ்வளோ ஒரு துன்புறுத்தல் இருக்கு அப்படின்னும் போது அதை அதை எவ்வளவு நாள் அனுசரிக்க முடியும்? அது முடியாதுன்றது தான் பேச்சு. அப்படி பார்த்தா வந்து சில இடங்கள்ல வந்து கணவன் வந்து பெண்களே சொல்லுவாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணாதான் அடிப்பாரு, இல்லாட்டி அவர் அடிக்க மாட்டார். நீ என்னமா தப்பு பண்ணிருப்ப, என்ன குழம்புல உப்பு கம்மியா போட்டியா, உப்பு அதிகம் போட்டா, அதுக்கெல்லாம் அடிக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது, வன்முறை தவறு அப்படின்றத சொன்னா பெண்களே நம்மள அதிசயமா பார்ப்பாங்க. அப்படியா அப்படின்னுவாங்க. அப்போ அப்போ அதை நோக்கி ஒரு படமே வந்தது. ஒரு தடவை அடிச்ச உடனே அந்த பெண் திருமணத்தை விட்டே விலகி போயிடுவாங்க. அப்போ அது ஒரு பெருசா பலராலையும் பேசப்பட்ட ஒரு படம். என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி கணவன் ஒரு தடவை அடிச்ச உடனே மனைவி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் வந்து நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமான? நடக்கும், அதெல்லாம் சாத்தியம்தான், அதெல்லாம் வந்து வன்முறைன்றது தவறு அப்படின்னு. அப்போ இந்த இந்த இதுல சப்ஜெக்ட் அந்த பொண்ணுக்கு வந்து இது பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு ஓரளவுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அது வீட்டுக்கும் வந்திருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து அது அப்பப்போ வந்து வந்து போயிருக்குதான். அப்போ ஒருவேளை இங்க இருக்கும்போது இதை எதிர்கொள்றது எப்படி, இதை பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா அந்த ஆடியோவில் வந்து அது அப்படியே ஒரு குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் எனக்கு எப்பவுமே எதுவுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரியான ரொம்ப ஒரு 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 ரொம்ப மன உளைச்சலின் உச்சக்கட்டத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அனுசரிப்புன்றது வந்து முதல்லயே வந்து இது மன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அது அனுசரிக்கணும்னு அவசியம் இல்லை. பல பேர் பல கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாலும் பெற்றோர்களுடைய மனநிலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், நல்ல கௌரவமான ஒரு குடும்பம், நீ கொஞ்சம் அனுசரிச்சு இருமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பெற்றோர்கள் எடுத்திருக்க வேண்டிய கவனித்திருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பெற்றோர்கள் என்ன செய்திருக்கணும்? நான் சொல்றது வந்து ஹோல் சமுதாயமும் என்ன எப்படி பார்க்கும்னு தெரில. மற்ற இதை காணக்கூடிய பார்வையாளர்கள் பார்வையில் இந்த பெற்றோர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா அந்த வரதட்சணை தான். அந்த 300 சவரன் கேரளாவில் இதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த மணப்பெண்ணும் இதே மாதிரி தொடர்ச்சியான டௌரி வரதட்சணையில் அந்த பெண்ணும் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. அப்போது கேரளா முதலமைச்சர் கூறியது என்னன்னா, வரதட்சணை கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. அப்போது இந்த இதில் இந்த பெற்றோர் செய்ததும் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் டீலிங் மாதிரி ஒரு 300 சவரன் நகை பேசப்பட்டது. இல்லாட்டி எவ்வளோ லட்சங்கள் அந்த பெண்ணே வந்து அந்த ஆடியோவில் சொல்கிறாங்க, இவ்வளோ லட்சம் இருக்குது, நீ கையில் எனக்கு கொடுத்த 2 லட்சம், அப்போ செலவுக்கு 2 லட்சம் கொடுத்தோன்னா அப்போ மற்ற இது அப்படின்னும் போது அப்போது அந்த பெற்றோர் வந்து அடுத்த முடிவு எப்படி எடுப்பாங்கன்னா, அப்போ இந்த திருமணத்துக்காக நடந்த செலவுகள், அந்த திருமணத்தை ஒட்டி அப்போது பெற்றோர் மனசில் 70 நாளில் பெண் திரும்பி வந்திருக்கு, அப்போது இது என்ன, இது எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, அவங்க காசை பற்றி நினைக்க போகிறதில்ல. பட் ஆனால் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம வந்து இவ்வளோ கொடுத்து நடத்தின திருமணம், அப்போ 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பெற்றோர் மனசில் ஒரு சிந்தனை ஓடி இருக்கும். அப்போ பெற்றோர் செய்யக்கூடியது தவறுன்றதை விட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க நம்ம பெண் வந்து தைரியமாக இருக்கணும், இதற்கு தற்கொலை தீர்வல்ல அப்படின்றத அவங்க இந்த பெண் வந்து ஏற்கனவே இந்த இந்த பிரச்சனையில் அப்படி இப்படி ஒரு தடவை 2 தடவை அப்படி போய் வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும்போதே வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்டயோ கவுன்சிலர்கிட்டயோ இது மாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இடத்துல திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது மேரிட்டல் தெரபிஸ்ட் கிட்ட வராங்க. அப்படி இருக்கும்போது இல்லாட்டி இந்த தற்கொலை எண்ணங்களை சொல்லியிருந்தாலோ, இல்லாட்டியும் பொண்ணு ஏதோ டல்லாக இருக்குது, முதல் மாதிரி இல்லை, சரியா பேசுறது இல்லை, என்னமோ யோசனையாகவே இருக்குது, நம்மக்கிட்ட சொல்லக்கூடாத பிரச்சனையாக தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கணவர் தன்னை உடல் ரீதியாக பிரச்சனை பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ நீ யார்கிட்டயாவது பேசுறியாமா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்ததான்றது நமக்கு தெரியல. ஆனால் இதில் அந்த ஃபைனான்ஷியல் இதனாலேயே வந்து கொஞ்சம் ஒரு இதை எப்படி பிரேக் பண்ணுறதுன்ற அந்த சிந்தனையும் இருந்திருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனால் தவறு தான். இந்த வழக்கில் உடல் ரீதியாக தன்னுடைய கணவன் மிகப்பெரிய அளவில் தனக்கு டார்ச்சர் கொடுத்ததா அந்த பெண் சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்ணுடைய தாயார் பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க, கை கால்களெல்லாம் கட்டி போட்டு மோசமாக நடந்துக்கிட்டான் என் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று, கணவன் மனைவி இருவருமே பேண வேண்டிய விஷயங்கள் இந்த தாம்பத்திய உறவில் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தாம்பத்திய உறவுன்றது நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, அந்த காலத்தில் இந்த செக்ஸ் எஜுகேஷன்லாம் எதுவும் இல்லை. பொண்ணு கையில் ஒரு சொம்பை கொடுத்து போமா அப்படின்னு இரவில் அனுப்பிட்டு முதலிரவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து என்னாச்சுன்னு கேட்குற அந்த உறவுகளுக்கு நடுவில் இப்போல்லாம் வந்து ஆணும் பெண்ணும் முதல்ல வந்து பார்த்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த தாம்பத்திய உறவு பற்றி ஒரு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்றத வைத்து
ஆஹ் இந்த மாதிரி பிரச்சனை இப்படி அந்த பெண் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அந்த மெரைட்டல் ரேப் இருக்கு. பெண்ணுக்கு பிடிக்காத பட்சத்தில் அந்த பெண் மனைவியா இருந்தா கூட கணவன் வந்து உறவு வைத்து கொண்டால், கட்டாயத்தின் அடிப்படையில் உறவு வைத்து கொண்டால் அது மெரைட்டல் ரேப்பு தான் சொல்றோம், வன்முறை தான் சொல்றோம். அதே சமயத்துல 2 பேரும் உடன்பட்டு, அதுல வந்து எவ்வளோ வகைகளான தாம்பத்திய உறவுகள் இருக்கு. தாம்பத்தியத்திலேயே வந்து ஒரு ஓரல் செக்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ இருக்கும்போது 2 பார்ட்னரும் உடன்பட்டு அவங்க செய்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ இதுல அந்த கை கால் கட்டிப்பட்டதுல அந்த பாண்டேஜ் வகையான ஒரு இதுல இருக்கும். அப்போ அதுல அந்த பெண் உடன்பட்டு இருந்தால் ஒழிய அவங்க வந்து இல்லை எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாதான், அப்படி இல்லைன்னா இதுவும் வன்முறையா தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இந்த இந்த அளவுக்கு அந்த வன்முறை நடக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம், எனக்கு பிடிக்கலனாலே வந்து அது செய்யக்கூடாது, பிடிக்கலனாலே தொடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அது அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போயிருக்கணும். எடுத்துட்டு போகாதது அந்த பெண்ணோட அந்த பொறுமை, என்ன சொல்லுவாங்க, அதே தான் சொல்றேன், சமுதாயத்தின் கட்டுப்பாடு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தை வந்து தன்னுடைய பெண் பிள்ளை வந்து போகிற இடத்துல ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அதுக்கு பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும், ஏன்னா அங்கே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு உன்னிப்பான ஒரு நோக்கமாகவும் இருக்குது. பெற்றோர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத எண்ணி பெண் பிள்ளையை கட்டி கொடுத்தா போதுமா, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? ஒரு 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 லக்கி ட்ரா மாதிரி தான் ஆயிடுச்சுல்ல. அரேஞ்ச் மேரேஜ்ன்றது எல்லாரும் விசாரிச்சு தான் பண்றேன்றாங்க, எல்லாரும் விசாரிக்கிறாங்க. எல்லாரும் விசாரிச்சிருந்தாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பையனுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பழக்கம் இருக்கு, நாங்கள் விசாரிச்ச போது அது தெரியலன்னுவாங்க. இல்லை பையன் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிருந்தாங்க, நாங்கள் வள வீசி விசாரிச்சோங்க, ஆஃபீஸு நாங்கள் பிஸ்னஸ்ஸுன்னாங்க, ஆனால் ஏமாத்திட்டாங்க. ரொம்ப படித்த பையன் நாங்கள், அதுக்கப்புறம் போய் பார்த்தோம், விசாரித்தோம், பார்த்தா படிக்கல, சர்டிஃபிகேட் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல வகையில் பல விதங்களில் பல பேர் பல விதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ விசாரிக்கிறதுன்றத தாண்டி இந்த மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் இடையில அந்த புரிதல் எவ்வளவு தூரம் இருக்கு. நிறைய இடத்துல பேசி பார்த்து இப்பெல்லாம் வந்து அந்த திருமணத்துக்கு முன்னாலே எங்களுக்கு அந்த கனெக்ட் வரல, எங்களுக்கு செட் ஆகல அப்படின்ட்டு சில திருமணங்கள் நின்று போயிடுது, வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்போ அதுவே வந்து ஒரு சரியான விஷயமா இருக்குமோ அப்படின்றது பார்த்தா சில சமயம் அப்படி போறதும் பார்த்தா யோசனையா இருக்கு. அப்போ எல்லா விதங்கள்லயும் பெரியவர்களுக்கு இடையிலையும் இவங்களுக்கு இடையிலையுமான அந்த பந்தம் கரெக்டாக இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத தாண்டி ஒரு கேம்பிளிங் மாதிரி தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. ஸோ அந்த கனெக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு சில சில விஷயங்களில் வந்து அந்த திருமணத்துக்கு முன்னாலே இது கேள்விப்பட்டிருக்கேன், பெண்ணோட ஃபோன் எடுத்து பார்ப்பது, அதுக்கப்புறம் நீ இவங்களோட பேசாத அவங்களோட பேசாதன்றது. அப்போது அந்த பெண் வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து எனக்கு செட் ஆகாது, அதனால இதை திருமணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு, இது ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி இருக்குன்னு நிறுத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சில வார்னிங் சிக்னல்ஸு, குடிப்பழக்கம், இது செட் ஆகாது அப்படின்னு நிறுத்திடுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் பார்த்து ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நிறுத்திடுறது நல்லது. சமுதாயத்தில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும்? குறிப்பாக மனதைரியம், தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்களை எந்த அளவிற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன படித்தாலும் என்ன கூகுள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்னால் எதை புரிஞ்சுக்க முடியலன்னா, ஏதாவது கல்யாணங்களுக்கு போனால் அந்த கல்யாண வாசலில் நிற்கிற அந்த பெரிய ஆடி கார் ஆகட்டும், இல்லாட்டி ஏதோ இந்த வரதட்சணை அப்படின்னு சொல்கிற அந்த இதுவாகட்டும், இது அவங்களாவே முடிவு எடுக்கணும். பெண்ணும் பையனும் பெண்ணும் சேர்ந்து இந்த திருமணத்தில் பொண்ணும் படிச்சிருக்கு வேலைக்கு போகுது, பையன் படிச்சிருப்பார் வேலைக்கு போவார்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் குறைச்சி அந்த பரஸ்பரம் அவங்களுடைய குணம், அறிவு சார்ந்த அந்த கல்வியில் வரக்கூடிய அந்த முன்னேற்றம், அதை மட்டும் சார்ந்து ஒரு திருமணங்கள் நடக்கணுமே தவிர அது எவ்வளோ பெரிய மண்டபத்தில் நடக்குது, அதை ப்ரீ ஷூட்டு, வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டை மையமாக வைத்து பண்ணாமல் இதுதான் மெயினாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆடியோ மெசேஜில் கடைசியில் பார்த்தா அந்த பெண் வந்து, அப்பா நீ முதலாக என்கிட்ட வாங்கி கொடுத்த அந்த ஒரு தங்க செயின், அதுக்கப்புறம் அந்த கீ இங்கே இருக்குது, அந்த தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த பெண் வந்து அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ஒரு நகையை பற்றி அது சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு அது உண்டாக்கியிருக்கு அந்த பெண் மனசில். அப்போ அதோட முக்கியத்துவம் வந்து அதில் இருக்கக்கூடாது. என்னால் வந்து இதில் கோப் பண்ண முடியல, நான் இதை விட்டு வரேன்னு அந்த உதவி தேடுற ஒரு மனப்பக்குவத்தை பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துருக்கணும்.
கார் ஓட்டக்கூடியதுன்னா அது கொஞ்சம் ஒரு தைரியமான பெண்ணாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த கார் ஓட்டி போகிறதுன்றதே இந்த ரோட் ரேஜுக்கு நடுவில் அதுவும் பெண்கள் கார் ஓட்டி போகிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது, உணர்வோம். அப்போ அந்த அளவுக்கு அவர் கற்றுக் கொடுத்த தந்தை இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக நமக்கு உதவி இது பண்ணணும், உதவி பண்ணலான்னும் போது விமன் ஹெல்ப்லைன் இருக்குது, 104 நம்பர் இருக்குது, காவல்துறை எண் நம்பர் இருக்குது கவர்மெண்ட்டில். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபோனை போடலாம். அதனால் உதவி கேட்பது தவறல்ல அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு, அந்த பெண் குழந்தைங்களுக்கு நீ சமுதாயத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னும் போது நம்ம போய் பெற்றோர்கிட்ட சொல்லான்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தைரியம், நம்ம என்ன நினைப்பாங்க, சமுதாயம் என்ன நினைக்க போகுது, மற்றவங்க என்ன பேச போகிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு டெர்மினாலஜி வைப்பாங்க. அந்த திருமணத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு இதுக்கு ஒரு இவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க. 4 பேரை பற்றி கவலைப்படாமல் நம்ம தந்தை தாய் நம்ம குடும்பம் நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை பெண் குழந்தைங்களுக்கும், ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்ணை மதிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்கள வந்து நம்ம ஒரு இதுவாக பார்க்காம அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணுக்கு பெண் நிகர்ன்றதை கொண்டு வரணும். இன்றைய சமுதாயத்தில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து மிக ஒரு அபரிமிதமான இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனால் சில இடங்களில் வந்து பெண்கள் மீது நடத்தக்கூடிய வன்முறை தாக்குதல்கள், குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கான மாற்றம் எங்கிருந்து தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே போல் ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படிப்பட்ட பார்வையோடு அணுக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி வந்து அந்த அந்த பணம்ன்றது இருக்கக்கூடாது. அந்த திருமணத்தில் பணம் இருக்கக்கூடாது. கல்வி, அறிவு. ஒரு பையனை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோமோ அதே பள்ளிக்கூடத்தில் பெண் படிக்கணும். நைட்டு வந்து பையனுக்கும் 8 மணிக்கு கர்ஃப்யூ இருந்துச்சுன்னா பெண்ணுக்கும் 8 மணிக்கு கர்ஃப்யூ இருக்கணும். பெண்ணுக்கு 8 மணிக்கு கர்ஃப்யூ இருந்துட்டு பையனை வந்து நீ நைட்டு 11 மணிக்கு வா, செகண்ட் ஷோ பார்த்துட்டு வான்ற அந்த இது இல்லாமல் பெற்றோர் வளர்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரே இதில் வளரும்போது அந்த பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வும், ஆண்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்க அத்தனை ஆண்களும் வந்து மோசமானவங்கன்ற எண்ணம் இல்லாமல் நம்ம வந்து பெண்களை கல்வி அறிவிலையும் அந்த புரிதல், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எப்படி ஆக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஹெல்ப் கேட்கணும், இந்த மாதிரியான ஒரு அறிவு சார்ந்த ஒரு சூழலில் இருந்தோம்னா பெண்களுக்கு வந்து இருக்க ஸ்பேசஸ் வந்து சேஃப் ஸ்பேசஸ் இல்லையா, அந்த பாதுகாப்பாக அவங்க வந்து உணரணும். அந்த உணர்வை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா, அதை வந்து ஒரு ஆணோ அவங்க சுற்றி இருக்க சமூகமோ ஏற்படுத்தி கொடுத்தா அதில் இருக்க பெண் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. பிரச்சனை இல்லாமல் வரக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கும். இப்போ இந்த வழக்கு மட்டும் கிடையாது, எந்த பிரச்சனைக்குமே தற்கொலை அப்படிங்கிறது வந்து தீர்வே கிடையாது. அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், காதல் பிரச்சனையாக இருக்கட்டும், திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி எதுக்குமே வந்து தற்கொலை அப்படிங்கிறது தீர்வு இல்லை. அப்படி தற்கொலை எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள், தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? இந்த மனநலம்ன்றது இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து முன்னோக்கி எல்லாருக்கும் வந்து அது மனநலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிய ஆரம்பிச்சது. மேலும் வந்து பெண்களுக்கு வந்து திருமணம் சரியாக அமையல, பெண்களுக்கு பலவித பிரச்சனைகள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க போதும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து பெண்களுக்கு உதவுவதற்காக நிறைய திட்டங்களும் அமைப்புகளும் இருக்குது. இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னும் போது ஒரு உதவி எண் இருக்குது, தற்கொலை எண்ணங்கள் இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குதே அப்படின்னு சொல்கிறதுக்கு 104 இருக்குது, 14416 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன் இருக்குது. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியலன்னா கூட இதை கேட்பதற்கு 24 மணி நேரமும் மனநல ஆலோசகர்கள் இருக்கும்போது ஒருவேளை அந்த பெண் பேசியிருந்தா, அதை ஒரு செகண்ட் தள்ளி போட்டிருந்தா, இந்த பிரச்சனைக்கு இந்த இதில் முடியாமல் கொஞ்சம் அந்த பெண் வாழ்வதற்கோ, அந்த பெண் மட்டும் இல்லாமல் பல பேருக்கும் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நம்ம யார்கிட்டயாவது போய் பேசியிருக்கலாம். பேசுவதற்கான அமைப்புகளும் நிறுவனங்களும் நிறைய தயார் நிலையில் உள்ளது. அந்த உதவியை வந்து எடுத்துக்கணும். அந்த உதவியை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம சமீப காலமாக பார்க்குறோம், ஆடம்பர திருமணங்களில் அதிக அளவில் பார்க்க முடியுது. கடன் உடனாச்சும் வாங்கி மிகப்பெரிய ஆடம்பரத்தில் திருமணங்களை நடத்துகிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் ஒரு அங்கமா அல்லது திருமணம் தான் வாழ்க்கையா? இந்த திருமணத்தை முதல்ல எப்படி வந்து நம்ம உள்வாங்கிக்கிறது? இந்த கேள்வியிலே என்ன சொல்கிறேன்னா, திருமணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு தடவை தானே வருதுன்றதே நம்ம மனசில் அடிச்சு சொல்லிட்டாங்க. திருமணம்ன்றது ஒரு தடவை தான் இல்லை. சில சமயம் பிரச்சனைகள் வந்து பிரிந்தால் மீண்டும் திருமணம் செய்து கொள்வது நார்மல், இயல்புன்றதை மக்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்த ஸ்டெப்பு வந்து பிரச்சனைகள் யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம். எவ்வளோ இடத்துல நம்ம பார்க்குறோம், பிரச்சனைகள் இருக்கும்போது ரொம்ப அமிக்கபிளாக பிரிஞ்சிறவங்க இருக்காங்க. இப்போ அதே சமயத்தில் மிகுந்த சண்டை போட்டு ரொம்ப பிரச்சனையாகி பிரிந்த கப்புள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆடம்பரம் இல்லாமல், இந்த ஃபைனான்ஷியல் இது வரதட்சணைன்ற அந்த ஒரு இது இல்லாமல்
ஒரு பரஸ்பரம் புரிதலின் அடிப்படையில் நடக்கும் திருமணங்கள் வந்து நிலைக்கும். அப்படி பரஸ்பரம் புரிதல் முதல்ல இருந்து பின்னால புரிதல் இல்லைன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பிரிஞ்சிடலாம், பிரிஞ்சு நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம். ஐயோ என்ன இந்த மனநல மருத்துவர் பேசும்போதே பிரிதல் பேசுகிறாங்களேனும் போது இதுவும் சமுதாயம் நமக்கு எப்பவும் சொன்னதுதான். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரே வீட்டில் இருந்து குழந்தைங்க முன்னால் சண்டை போட்டு அந்த வளர்கிற பசங்க என்ன சொல்லணும்னா அந்த திருமணம் மேலேயே வெறுத்து போய் வளரும். அப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் அமைதியாக பிரிஞ்சு குழந்தைகளுக்கு வந்து கோ பேரண்டிங் பண்ணி பார்த்துட்டு ஒரு புரிதலுடன் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட்டடாவோ இல்லாட்டி வந்து ஒன்றாகவோ இருந்தாலும் புரிதல் இருக்கிறது முக்கியம். புரிதல் இல்லைன்னா பிரிஞ்சு இருப்பதும் தவறல்ல அப்படின்னு சொல்றோம். நிச்சயமா மேடம், நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.